ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடக்க விலைனா என்ன? அந்த பொருளோட ரேட்டை தான் நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம். அந்த அடக்க விலை தெரியாது, அதனால நம்ம எப்பவும் போல் அதை எக்ஸ்ன்னு எடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் அந்த பொருளை விற்கிறதுனால அவருக்கு 20% லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பொருளோட ரேட்லேருந்து அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதான்? 20% நஷ்டமாகுதான். அப்போ சதவீதத்தை நம்ம பின்னமாக எழுதும்போது என்ன பண்ணுவோம், 20/100ன்னு எழுதிடுவோமா? அப்படி எழுதிட்டு இந்த விலையிலேருந்து தான் அவருக்கு வந்து 20% லாஸ் ஆகுது. அப்போ இந்த விலையை அப்படியே போட்டணும். அப்போ 20x/100ன்னு போட்டணும். அப்போ அடக்க விலையிலேருந்து 20% லாஸ் ஆகி எவ்வளோக்கு விற்றுருக்காரு அவர்? 1,40,000க்கு விற்றுருக்காரு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி மைனஸ் பண்ணுவோம்? இந்த 100ஓட இந்த எக்ஸை பெருக்குமா, பெருக்கி வர ஆன்சரோட இந்த 20x மைனஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். அப்போ 100x பெருக்குனா 100x மைனஸ் 20x அப்படியே வந்துடும். இந்த டிவைடட் பை 100 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 1,40,000 அப்படியே கீழே இறங்கிடும். இப்போ 100xலேருந்து 20x போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு? 80x/100 ஈக்குவல் டு 1,40,000 அப்படியே தான் நமக்கு இறங்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ அந்த எக்ஸை அதே பக்கம் வச்சுக்கிட்டு மீத உள்ள அந்த 80/100 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். 1,40,000 அப்படியே இறங்கிடும். 80/100 இந்த பக்கம் வரும்போது 100/80 அதோட தலைகீழியாக மாறிடும். இப்போ அதை சால்வ் பண்ணால் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிருமா? இப்போ 8வது வாய்ப்பாடால் இதை நம்ம அடிக்கணும். ஒரு 8 8. இப்போ 14ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14ல் எத்தனை 8 இருக்குது? ஒரு 8 தான் இருக்குது. 2 8 16ன்னு போயிடும். அப்போ ஒரு 8 8. மீதம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? நமக்கு 6 எக்ஸ்ட்ரா இருக்கா? அந்த 6 இந்த ஜீரோக்கு முன்னாடி சேர்த்துடணும். அப்போ என்ன ஆயிரும்? 60ன்னு ஆயிரும். 60ல் எத்தனை 8 இருக்குது? 7 8 இருக்கா? 7 8 56 தான் வரும். நமக்கு இருக்கிறது என்னது? 60 இருக்கா? அப்போ எக்ஸ்ட்ரா 4 இருக்கா? அந்த 4 இந்த ஜீரோவோட சேர்த்துடணும். அப்போ 40ன்னு வருமா? அப்போ 40ல் எத்தனை 8 இருக்குது? 5 8 40ன்னு இருக்குது. அப்போ இந்த இது முடிஞ்சிருது. மீதம் எவ்வளோ இருக்குது? நமக்கு 2 ஜீரோ இருக்கா? அந்த 2 ஜீரோவை அப்படியே மேலே சேர்த்துடணும். இப்போ மீதம் மேலே என்னென்ன நம்பர் இருக்குது? நமக்கு 17,500 பெருக்கல் 10 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்குனா 17,500 அப்படியே எழுதிட்டு இந்த ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1,75,000 ரூபாய் தான் அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட்டு.